வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இனி நம்ம சேனலில் சிஎம் பங்குடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டையும் சோலோ சிகாவா சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றின ஒரு நியூஸையும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழாக தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ஒரு பில்லை மதிப்பச்ச விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎம் பங்கோட கான்ட்ராக்ட் தான். போன வருஷம் நவம்பர் மந்த்து டபிள்யூபிள்யூக்கு வந்த சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மந்தோட அவருடைய 1 இயர் கான்ட்ராக்ட் முடியுது. சரி டபிள்யூபிள்யூ வரும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா என்னன்னு சொல்லிட்டு தான் 1 இயர் கான்ட்ராக்ட் போட்டார். அவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நவம்பர் மந்தோட முடியுது. நவம்பருக்கு எத்தனை மாதம் இருக்குது? 3 மாதம் தான் இருக்குது. அவருடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆக போகுது. சிஎம் பங்க் உண்மையிலேயே லக்குங்க. எப்படி தெரியுமா, போன வருஷம் ராயல் ரம்பிள் டைமில் ஒரு மேட்ச் விளையாடுனாரா, அதுக்கு முன்னாடி 2 லைவ் ஷோஸில் ஒரு மேட்ச் விளையாடுனாரு. ராயல் ரம்பிள் மேட்ச் விளையாடிட்டு இப்போ சம்மர் ஸ்லாமில் தான் அடுத்த மேட்சே விளையாடுறாரு. இடையில இன்ஜுரின்னு சொல்லிட்டு ராசன் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூவில் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டாரு. அப்பப்போ ஷோவில் பார்த்தீங்கன்னா தலையை காட்டிகிட்டு இருந்தார். இப்போ சிஎம் பங்குக்கு இன்ஜுரிக்கு ஏறதுனால சம்மர் ஸ்லாமில் ஃபஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் கூட மோத போகிறாரு. இப்போது என்ன விஷயம்னா அவருடைய கான்ட்ராக்ட் முடிய போகுது. அப்போ அவ்வளோதானா சிஎம் பங்க் டபிள்யூபிள்யூ பேர் வரான்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபிள்யூ இப்போதைக்கு சிஎம் பங்க் ரொம்ப நல்லாவே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வின்ஸ் மேக்மேன் இல்லை, அவரை பாடாப்படுத்தின வின்ஸ் மேக்மேன் இல்லை, ட்ரிபிள் எச் இருக்கிறதுனால சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அடுத்த கான்ட்ராக்ட் 3 இயர் கான்ட்ராக்டை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஎம் பங்க் ரீசைனிங் டபிள்யூபிள்யூவில் பண்ணிடுவார். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ அவர் பட்டுட்டார். ஒரு காலத்தில் டபிள்யூபிள்யூ விட்டால் வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு இருந்தவருக்கு ஏஐடபிள்யூன்னு ஒரு வாழ்வுமையம் வந்தது. ஏஐடபிள்யூ போய் கொஞ்சம் நாளாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவரை ஏஐடபிள்யூ விட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிஎம் பாங் ஏஐடபிள்யூக்கு போய் ஒரு சில தினங்களில் அங்கேயும் இன்ஜுரி ஆச்சு. சாம்பியன் ஆனார், மறுபடியும் இன்ஜுரி ஆச்சு. சண்டை போட்டார், மறுபடியும் இன்ஜுரி ஆச்சு. இப்படி இன்ஜுரியின் கதாநாயகனாக இருக்கிற சிஎம் பாங்கு டபிள்யூபிள்யூ இன்ஜுரி ஆச்சு. இப்போ சிஎம் பாங் கூட ஒரு மேட்ச் விளையாட்டாரு, அதில் இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன் சிஎம் பாங்குக்கு இப்படி ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ஜான்சனாலாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ சண்டை போட்டுட்டு அவருடைய ரெஸ்லிங் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு. பட் ஆனால் சிஎம் பங்கு இருக்கார்ல, 10 வருஷமாக ரெஸ்லிங்கே பண்ணலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே விட்டு போச்சு. அதனால தான் சிஎம் பங்க் சண்டை போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகுது. சரி போக போக சரியாயிருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா வீக்லி ஸ்பீடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துட்டேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் இருந்த பேரன் கார்பனுக்கும் கரண்ட் ஸ்பீட் சாம்பியனான ஆண்ட்ராய்டுக்கும் இந்த மேட்ச் நடந்தது. மேட்ச்சு கிட்டத்தட்ட 5 செகண்ட் தான் நடக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 5 நிமிடம் நடக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே அவருடைய ஸ்பீட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா தக்க வைத்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வாரங்களில் என்னென்ன கண்டெண்டர் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா அடுத்த மந்த்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போ கண்டெண்டராக செலக்ட் இருக்காங்கல்ல, இவங்களில் எல்லா கண்டெண்டரும் செலக்ட் ஆகி கடைசியாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்காக ஆண்ட்ராய்டு கூட மோதுவார். அது வரைக்கும் ஆண்ட்ராய்டே ஸ்பீடுக்கும் வர மாட்டார், சாம்பியன்ஷிப்பையும் டிஃபெண்ட் பண்ண மாட்டார். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் ரொம்ப டாப்பாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கான சாம்பியன்ஷிப் வாய்ப்பை கொடுப்பாங்க. முன்னாடி காலத்தில் வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது. பட் ஆனால் எல்ஐ நைட்டுக்கெலாம் அவ்வளோ மவுஸ் இருக்கிற டைமில் கூட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அவர்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுக்கல. இப்போ தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் தான். இதுவே வின்ஸ் மேக்மேன் டபிள்யூபிள்யூ ஆட்சி செய்துட்டு இருந்திருந்தா இந்த நேரத்தில் கண்டிப்பாக சாமி ஜெயின் ஒரு வேர்ல்டு சாம்பியனாகவும் எல்ஐ நைட் ஒரு யூனிவர்சல் சாம்பியனாகவும் ஆயிருப்பார். ஆனால் ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குலாம் பொறுமையாக கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு சாமி ஜெயினை பாருங்களேன், ரோமன் ரெயின்ஸ் கூட போகும்போது அவ்வளோ மவுஸ் இருந்தது. டேனியல் பிரைன் சாம்பியன்ஷிப்பாக ரசல்மேனியா போகும்போது அவருக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருந்தது. கோஃபி கிங்ஸ்டனுக்கு ஆதரவு இருந்தது. அதனால வின்ஸ் மேக்மேன் அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு அவங்கள்ட்ட சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாரு. பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் இருக்கட்டும் வரவேற்பு தானே, சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அவ்வளோதான் வச்சிருந்தாரு. சாமி ஜெயினுக்குலாம் பார்த்து தான் இப்போ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பே வந்துருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு ஐயோ விடிஞ்சிடும். அதே மாதிரி தான் எல்ஐ நைட்டுக்கு நிலைமையும். எல்ஐ நைட்டை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க. லோகன் பாலுடைய ஹோம் டவுனில் அவருடைய சாம்பியன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் ஹீரோஸை ஹோம் டவுனில் தோக்க வைக்க மாட்டாங்க டபிள்யூபிள்யூ. ஆனால் ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஹோம் டவுன் ஹீரோவை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஹோம் டவுனில் வெற்றி கிடைக்குது. சாமி ஜெயினுக்குலாம் கனடாவில் வெற்றி பெற்றார்ல, அந்த மாதிரி வெற்றி கிடைக்குது. மற்றபடி முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா தோது தான் போகிறாங்க. மேபி இப்போ நடக்க போகிற யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சில் பார்த்தீங்கன்னா லோகன் பால் அவருடைய யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்ஐ நைட் பார்த்தீங்கன்னா அவருடைய நியூ யூஎஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்களேன், 2 வருஷமாக டபிள்யூவில் ஒரு பீக்கில் இருக்கிற ரெஸ்லர்
ஃபேன்ஸ் மத்தியில் பீக்கில் இருக்கிற ரெஸ்லர். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சேர் பண்ணி அவர் ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் அவருக்கான சாம்பியன்ஷிப்பை இவ்வளோ நாள் தள்ளி போய் இப்போ தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பே கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்களா, WWE இப்போ உள்ள காலகட்டத்தில் WWEல முன்னேறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதாது, ட்ரிபிள் ஹெச்கிட்டே நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் போல். சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸை எதிர்கொண்டு இப்போ சம்மர் ஸ்லாமில் மோதுறாரு. இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ சிகாவை தான் பிராண்ட் நியூ WWEடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆக போகிறாரு அப்படின்னு நேற்று எனக்கு கனவு வந்தது. பட் ஆனால் இது உண்மையே நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ரெசல்மனியாவில் கிட்டத்தட்ட 1300 நாள் கிட்ட சாம்பியனாக இருந்த ரோமன் ரெயின்ஸை எதிர்கொண்டு வின் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 நாளாச்சு கோடி ரோட்ஸை சாம்பியனாக வச்சுக்குவாங்க. இப்போ தான் ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணார், ஒரு 100 நாளாக கடந்துருக்குது. அதனால் இப்போ ஒரு டைட்டில் துவக்க வைக்க மாட்டாங்க. கோடி ரோட்ஸ் இப்போ தான் டைட்டில் டிஃபெண்டிங் மேனாக இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவருடைய ஆப்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் தோக்க போகிறது கிடையாது, சோலோ சிகாவா சாம்பியன் ஆக போகிறதும் கிடையாது. ஆமாம், சோலோ சிகாவா வந்த உடனே சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. முதல்ல மிட்கார்ட் டைட்டில் மோதணும், அடுத்தது டாக் டீம் டைட்டில் போகணும், அடுத்து தான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பட்கம் போகணும். என்னப்பா நீ ஏதோ WWE ஓனர் மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அச்சச்சோ நான் இல்லைங்க, ஆனால் ட்ரிபிள் ஹைஸ் காட்டுறது அப்படி தானே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்ஐ நைட்டு, சமி ஜெயினு படிப்படியாக தானே வராங்க. வந்த உடனே சாம்பியன்ஷிப் யாருக்குமே கொடுக்கலையே ட்ரிபிள் ஹெச், அதை வைத்து சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இருக்கும். எனக்கு என்ன தெரியுமா டவுட்டாக இருக்குது, வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி ஃபீல்டு சாம்பியன் ஆனும்போது ஒரு சாம்பியனை அட்டாக் பண்ணதுக்காக வந்தார், ஒரு ஹீல்டனாக வந்தார். இந்த தடவை ரோமன் ரெயின்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வருவார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. அவர் ட்ரைபல் சீஃபாக தான் வருவார், ஒரு ஃபேஸ் 10 கேரக்டரில் வர்றதுக்கு தான் முக்கால்வாசி வாய்ப்பு இருக்குது. முக்கால்வாசின்னு 100% ஒரு ஃபேஸ் 10 கேரக்டரில் தான் வருவார். அந்த நேரத்தில் எப்படி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வருவாரா, இடையிலேயே வருவாரா, இடையில வர வாய்ப்பு இல்லை, அல்லது பால் ஹேமன் வந்து அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வருவாரா, ஜிம்மி ஊசோவை எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது வருவாரா, இல்லாட்டா அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபைடில் முடிச்சிருவாங்களா, அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸை காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி ஊசோ ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் கன்ஃபார்ம் தான், ஆனால் அதை எப்படி WWE அரங்கேற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்ஸ். பார்ப்போம். இன்னும் எத்தனை நாள் இருக்குது சம்மர் ஸ்லாமுக்கு? ஒரு வாரம் தானே இருக்குது. எப்போ போங்க, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்னுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. ஜாலி தானே. அப்படியே இந்த வாரம் மண்டே நைட்டால் WWE வந்து என்னென்னலாம் புக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். போன வாரம் வந்து குந்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேயை பற்றி தப்பாக பேசுனதுனால இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கிற ஃபின் பேலருக்கும் குந்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச்சு. WWE பார்த்தீங்கன்னா போன வாரம் ஏற்பட்ட கலவரத்தின் மூலியமாக இந்த வாரம் வந்து ஒரு 6 உமன் டாக் டீம் மேட்ச்சு. சோனியா டேவில், ஷைனா பிஸ்லர், ஸ்டோரி ஸ்டாக் மற்றும் லயரா விகாரோடைய டீம். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜேவியரோடுக்கும் கேரியன் கிராஸுக்கும் பல நாள் ஒரு பகை வந்துக்கிட்டே இருக்குது. கேரியன் கிராஸ் மெயின் ஷோ ராக்கு வந்ததுக்கப்புறமா நியூ டே கூட தான் ஒரு ஃபியூடு போயிட்டு இருந்தார், முடிவுக்கு கொண்டு வரணும்ல. அதுக்காக இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. கேரியன் கிராஸ் நல்லா தான் சண்டை போடுறாரு, பட் ஆனால் சிங்கிள்ஸ் மேட்ச்சில் தான் தோற்று போகிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கும் சிஎம் பாங்குக்குமான சம்மர் ஸ்லாம் மேட்ச்சில் சித்ரோல் ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கார்ல, அதனால் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இது அஃபிஷியலி இந்த வாரம் நடக்கிற ராவில் நடக்கிற மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.